சந்திப்பு நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். வரணுமா வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? அதைவிட முக்கியம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். யார் வரணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் யார் வரக்கூடாதுன்னா யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. அந்த முடிவை முதல்ல நீங்க எடுங்க. தமிழ்நாடு மக்கள் நீங்க தயவு செய்து எடுங்கள். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது. என்னால கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேச முடியும். ஏன் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு 10 மணி நேரம் விட்டா நான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன். ஆனால் இந்த முடிச்சுட்டு நான் அடுத்தது ஓசூர்ல போய் அங்கே நடைபயணம் பண்ணணும். நான் அதனால தான் சொல்றேன். நான் ஏன் இந்த மாவட்டம் எடுத்துக்கங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குமார் பத்தி சொன்னார். இங்க முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எவ்வளோ வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கொடுத்தார்கள். அதுல ஒன்று கூட நிறைவேற்றல. ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்து நிறைவேற்றல. இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் 1,00,000 ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 1,00,000 ஏக்கர். கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 22,000 ரூபாய் இல்லை 28,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 2,500 ரூபாய், 3,000, அதிகபட்சம் 4,000 ரூபாய். அந்த மாம்பழத்தை பறிக்க கூட இல்லை, விட்டுட்டாங்க. ஆனா அதை பறிச்சு எடுத்துட்டு போய் அது கூலி கூட ஆகல. இந்த மாங்கூழ் செய்யறவங்க எல்லாம் ஒரு மாஃபியா. சொன்னாங்க 500 கோடி இல்ல 2,000 கோடி இவங்க கும்பல் சம்பாதிச்சிருக்கிறது. இதுக்கு உடந்த யாருன்னா திமுக உடந்த. இதே போன்று தான் கர்நாடகாவில், ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்ல. இதே நிலை தான் நங்கையும். ஆனா அந்த கவர்மெண்ட்ல அவங்க அரசு ஊக்கத்தொகை 4,000 ரூபாய் ஒரு டன் மாம்பழத்துக்கு கொடுத்தாங்க. அது கவர்மெண்ட்டியா? அது ஆட்சியா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு டன் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அங்கே கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு ஒரு டன் மாம்பழத்தை அங்க விவசாயிடம் வாங்கி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஒரு டன். பரவாயில்ல. இங்க 4,000 ரூபாய், 3,000 ரூபாய், 2,500. ஆனா நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு ஒன்றும் தெரியல. விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா அவருக்கு? எதை பத்தியும் ஒன்றும் தெரியாது. கவலை உங்க பத்தி கவலையா? என்ன பண்ணுவீங்க நீங்க? விவசாயம் கடனை வாங்கி எப்படியாவது என் பொண்ணை படிக்க வைக்கணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும். அதுல என்ன எவ்வளவு நீங்க என்ன 10,000 ஏக்கர் மாந்தோட்டம் வச்சிருக்கீங்களா? என்ன இருக்கிறது? 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், அவ்வளவுதான். அதுக்கு விலை இல்லை, முடிஞ்சு போச்சு. என்ன மாம்பழம் வருஷம் ஃபுல்லா காய்ச்சிட்டு இருக்குமா? ஒரு சீசன் தான் அது. இப்படி எல்லாம் இது எவ்வளவு பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மா விவசாயிகளுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது கிரனைட் கொள்ளை. கொள்ளையோ கொள்ளை. கிருஷ்ணகிரி என்றாலே அது கிரனைட் கொள்ளை, சாதாரண கொள்ளை கிடையாது. அதுல எவ்வளவு பிடிச்சி ஏதோ பிடிச்சாங்களா, இவங்க ஆட்சிக்கு வந்து பிடிச்சாங்களா, பிடிச்சி எவ்வளவு அபராதம் கொடுத்தாங்க தெரியுமா? 321 கோடியா அபராதம். எதுக்கு? அதாவது முறையில்லாத அதை கிரனைட்டை எடுத்து வித்துட்டாங்கன்னு. அடப்படுவாங்களா? 300 கோடி அபராதமா? அவன் பண்ணது 30,000 கோடிக்கு வித்தான். நீ அபராதம் 300 கோடிக்கு போட்டிருக்கிற. அந்த 300 கோடியும் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கட்டியிருக்கிறாங்க? ஃபைன் கட்டியிருக்கிறாங்க 20 லட்சம். அந்த 300 கோடி கட்டுறதுக்கு 321 கோடி கட்டுறதுக்கு அவங்க தவணை முறையில் கட்டலாமா? இஎம்ஐல கட்டுவானுங்க போல இருக்குது. அடுத்தது எது? ஃபைன் வாங்குறது. ஆனால் நீங்க விவசாயிகள் ஏதோ ஒரு 10,000 15,000 பேங்க்ல கடன் வாங்கினா அடுத்த நாள் வந்து நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? கட்டு, இல்ல உன் டிராக்டர் எடுத்துட்டு போறேன், இல்ல வீடு ஜப்தி பண்றேன், இல்ல உடைமைகளை எடுத்துட்டு போறேன்னு பேங்க்காரன் நிக்கிறான். ஆனா இங்க கொள்ளையோ கொள்ள 30,000 கோடிக்கு மேல கொள்ளடிச்சுக்கிட்டு அவனுக்கு 321 கோடி ஃபைனை போட்டு அந்த 320 கோடி நீங்க எப்போ வேணா கட்டிக்கோ. இது சாதாரண கொள்ளை கிடையாது. 200 லாரியை பிடிச்சானுங்களாம். இந்த கிரானைட் எடுத்துட்டு போற லாரி 200 லாரியை பிடிச்சானுங்க. அந்த லாரிக்குள்ள அந்த கிரானைட் கல் எங்கன்னு கேட்டா அது காணும். எப்படியெல்லாம் அடிக்கிறானுங்க பாரு கொள்ளைய. சாதாரண கொள்ளைய கிடையாது. அதெல்லாம் எங்கயா அந்த சரக்கு எங்கயான்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியல, அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதனால இதெல்லாம் நான் இன்னும் நிறைய இருக்கு, இதில் நிறைய இருக்கு. இந்த திமுகவே கம்பெனி ஆட்சி நடக்குது. இங்க திமுகவே ஒரு கம்பெனி,
இப்போ எதிர்க்க அண்ணா சிலை இருக்குது, அண்ணாவுடைய சிலை. நான் நடைபயணத்தை வரப்போ அவருக்கு ஒரு வணக்கம் வச்சு தான் வந்தேன். அண்ணா மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட திமுகவுக்கு தகுதி கிடையாதுயா, தகுதி கிடையாது. தகுதி இழந்து விட்டீர்கள். அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கிய காரணம் சமூக நீதிக்கு, மது ஒழிப்புக்கு, நேர்மையான ஆட்சிக்கு, தமிழுக்கு, மொழிக்கு, நம்முடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு அத்தனைக்கும் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். ஆனா இன்னைக்கு நடத்துற திமுக அண்ணாவுக்கும் அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய கொள்கைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர் மேலாண்மைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இருக்க சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், அண்ணா அவர்களுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு. இவங்க திமுக கம்பெனி மது சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க, கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் திமுக கம்பெனி நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? கம்பெனிக்காரன் தான், கார்பரேட் கம்பெனி தான் திமுகவை இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கம்பெனி? டாஸ்மார்க் விற்பனைக்கு ஒரு கம்பெனி, அது சென்னையில் இருக்கிற கம்பெனி. மணல் கொள்ளைக்கு அதை வசூல் பண்றதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? புதுக்கோட்டை கம்பெனி. டாஸ்மார்க் அந்த சந்து கடை எல்லாம் இருக்குல்ல, அந்த சந்து கடை கள்ளச்சாராயம் இதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? கரூர் கம்பெனி. தாது மணலுக்கு அது ஒரு கம்பெனி, அது தூத்துக்குடி கம்பெனி. ஏரியில் இருக்கிற அந்த மணல், சவுடு மணல், அதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? அதுவும் புதுக்கோட்டை கம்பெனி. ஏயா, கிருஷ்ணகிரியில உள்ள ஏரியில விவசாயிகள் அவன் போய் அந்த தாது மணல், இது அந்த சவுடு மணல் எடுத்துக்கிட்டு இல்ல அந்த வண்டல் மணல் எடுத்துக்கிட்டு போய் அவன் விவசாய நிலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இங்க எங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? புதுக்கோட்டை கம்பெனி கிட்ட. புதுக்கோட்டை கம்பெனிக்கும் கிருஷ்ணகிரியில் உள்ள ஏரிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? புதுக்கோட்டை கம்பெனிக்கும் தர்மபுரியில் உள்ள ஏரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? புதுக்கோட்டை கம்பெனிக்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனா அந்த ஏரியில விவசாயிகள் போய் அந்த வண்டல் மண்ணை எடுத்துட்டு போவனா? இல்லைங்க, இது புதுக்கோட்டை கம்பெனி கிட்ட அனுமதி வாங்கணும். படுபாவீங்களா? யார் மண்ணு யாது, யார் ஏரியாது, யார்கிட்ட அனுமதி வாங்கணையா? நம்ம விவசாயிகள் அவங்க முப்பாட்டம் பாட்டம் பூட்ட அவங்க தான் வெட்டின ஏரிகள். அந்த ஏரியில இவங்க அந்த வண்டல் மண் எடுக்கணும்னா புதுக்கோட்டை கம்பெனி கிட்ட அனுமதி வாங்கணுமாயா? என்னையா ஆட்சி நடத்துறீங்க? கம்பெனி ஆட்சி நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் நிச்சயமாக இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. காலையில் நான் போய் பார்த்தேன். என்ன போனேன்? எண்ணேகோல் புதூர்னு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல என்ன பிரச்சனை? ரொம்ப நாளா செய்தார்கள். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற தும்பலி அணைன்னு ஒன்று இருக்கு, தருமபுரியில் பாலக்கோடு ஒன்றியத்தில் இருக்கு. அந்த தும்பலி அணையில போய் பார்த்தா வறண்டு போயிருக்கு. 27 ஆண்டுகள். அப்போ நான் சொல்றது இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 32 வருஷம் இருக்கும். அப்ப நான் பார்க்கிறப்ப 27 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய அணை. ஆனா அந்த அணையில தண்ணி வந்து 22 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு சொட்டு தண்ணியில் 500 ஏக்கர்ல இருக்கிற பெரிய அணை. அப்ப கேட்டாங்க, பெருச்சி கவுண்டர் அங்க வந்தார், விவசாய சங்கத்தின் தலைவர் அங்க பகுதியில். கேட்டேன், என்ன இதுக்கு செய்யலாம்? இல்லைங்க ஐயா, தென்பெண்ணை ஆத்துல தண்ணி போகுது. இந்த தண்ணி ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 4-5 முறை வெள்ளம் போகுது. இந்த தண்ணி வீணா கடல்ல போகுது. தென்பெண்ணை ஆத்திலிருந்து ஒரு வாய்க்கால் மூலமா அங்க எண்ணேகோல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. அங்கிருந்து வலது கால்வாயில ஒரு 50 கிலோமீட்டர் வெட்டி தும்பலி அணைக்கு தண்ணி கொண்டு வந்தா இந்த டேம் ஃபுல்லா நிறைஞ்சிச்சுன்னா 10,000 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். நேரடியாக மறைமுகமாக 30,000 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். நிலத்தடி நீர் உயரும். இதெல்லாம் சொன்ன அப்புறம் அதை தீவிரமாக என் கையில் எடுத்து, அந்த பிரச்சனையை தீவிரமாக கையில் எடுத்து, கிட்டத்தட்ட என் தலைமையில் மட்டும் 4 போராட்டங்கள், கட்சி தலைமையில் கிட்டத்தட்ட 4-5 போராட்டம், ஆர்ப்பாட்டம், துண்டு பிரசுரம், அழுத்தம், செய்தியாளர்கள் சந்திப்புல அமைச்சர்களை பார்த்து பல முறை அழுத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் அதுக்கு 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. கடைசி காலத்தில் அதிமுக அது அப்பயே பண்ணிருக்கலாம்.
இத்தனைக்கும் அது அமைச்சர் அன்பழகன், அப்போ இருக்க அமைச்சர் அன்பழகனுடைய தொகுதி அது. அவருக்கே தெரியல இவ்வளவு நாளா. அதனால நான் அதை ஒரு இயக்கமாக, ஒரு மூவ்மெண்டாக பண்ண பிறகு 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அந்த ஒதுக்கீடு எதுக்கு தெரியுமா? தென்பண்ணையில் எண்ணெய்கோல் புதூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள எண்ணெய்கோல் புதூர்ல வலது கால்வாய் 50 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி புதுசாக தும்பலி அணைக்கு கொண்டு போனோம். அதே போன்று இடது கால்வாயில 22 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி இல்ல கால்வாய் உருவாக்கி படேதலா அணை, படேதலா ஏரிக்கு கொண்டு போனோம். படேதலா ஏரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. தும்பலி அணை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. படேதலா ஏரி 269 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. அந்த தென்பண்ணையான வெள்ளம் காலத்தில் அந்த தண்ணியை படேதலா ஏரிக்கு எடுத்துட்டு போனா அங்கிருந்து கிட்டத்தட்ட 20 ஏரிக்கு தண்ணீர் பாயும். 5000 ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் நேரடியாக. 25,000 ஏக்கர் மறைமுகமாக விவசாயம் பண்ணலாம். 1,00,000 டன் உணவு அதிகமாக உற்பத்தி செய்யலாம். எதுல? இந்த சின்ன திட்டத்தில். சாதாரண திட்டம், என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன திட்டம். தண்ணி கடலுக்கு போகுது, அதை கொஞ்சோண்டு 1/4 TMC தண்ணி, அவ்வளவுதான். 350 கியூபிக் கன அடி நீர், அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு இந்த 2 ஏரியிலையும் டேம்லையும் நிரப்புனா, இதற்கு போராட்டம் பண்ணி காசுலாம் வாங்கி நிதி ஒதுக்கீடு செய்த இந்த துப்பு இப்பு, என்ன இப்பு துப்பு கெட்ட ஆட்சி அது. இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டாயா? எவ்வளோ அயோக்கியத்தனம் அது! எவ்வளோ பாவையா நீங்க செய்யறீங்க? எவ்வளோ பாவையா செய்யறீங்க கேட்டா, இன்னைக்கு போய் பார்த்தா அப்படியே நிக்குது, அனாதையா நிக்குது. இந்த திட்டம் அப்படியே நிக்குதுயா. 10% வேலையை கிருஷ்ணகிரியில் பண்ணியிருக்கிறாங்க, அங்க ஒரு 40% பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கத்தில் தருமபுரிக்கு. இதுவாயா ஆட்சி? இதுவாயா நிர்வாகம்? இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லையா, நமக்கு உணவு பாதுகாப்பு. வருங்காலம் மோசமா இருக்க போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். மழை வரப்போறது இல்லை. இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு நிபுணர்கள், கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னைக்கு மழை வருது, வெள்ளம் வருது, மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் வருது. இன்னும் 15 வருஷத்துல இதெல்லாம் எல்லாமே காணாம போயிடும். இன்னைக்கு இந்த திட்டம் வேணும்யா. நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? உங்களுக்கு என்கிட்ட கத்துக்குங்க, வந்து பாடம் எடுத்துக்குங்க. நீர் மேலாண்மை பத்தி இந்த மேடையில் 5 மணி நேரம் என்னால பேச முடியும். தமிழ்நாட்டு நீர் மேலாண்மை, இந்தியா நீர் மேலாண்மை, உலக அளவில் நீர் மேலாண்மை பேச முடியும். பேசுவதுன்னா நான் ஏதோ வசனம் பேசுறது இல்லை, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று என்னால பேச முடியும். அதுதான் நான் கேட்கிறேன். எங்க கிட்ட ஒரு 6 மாதம் 2 ஆண்டுகளை விட்டு பாருங்களேன். ஒரு 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு பைசா நீங்க ஒதுக்கீடு செஞ்சீங்களா ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சியில? இதுதான் முக்கியம், இதுதான் எங்களுக்கு வேணும். இதுதான் வருங்கால சந்ததியினருக்கு நமக்கு சோறு போடும், நமக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கும், விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும், வேலை வாய்ப்பு உருவாகும். இதெல்லாம் முதலீடு போடாம தேவையில்லாத ஸ்கீம். இப்ப புதுசா இன்னொரு இருக்கிறது இன்னொரு 6 மாசம் தான். ஆனா புதுசா என்னது? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், அது ஒரு திட்டமா? என்னையா திட்டம் அது? என்னையா திட்டம்? உங்களுடன் ஸ்டாலின். யார் கூட இருக்கிறார் ஸ்டாலின் இன்னைக்கு? உங்க கூட இருக்கிறாரா? விவசாயி கூட இருக்கிறாரா? இளைஞர்கள் கூட இருக்கிறாரா? இல்ல அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாரா? நெசவாளர்கள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள் யார் கூட இல்லையா? கார்ப்பரேட் முதலாளிகள், இவங்க கூட மட்டும்தான் ஸ்டாலின் இருக்கிறார். அவங்க கூட மட்டும்தான் பேசுவாரு, அவங்க கூட மட்டும்தான் பிசினஸ் டீலிங். இதுதான் திமுகவுடைய லட்சணம். அதனால தான் நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இது மோசமான ஆட்சியா. கல்வித்துறையை சீரழித்து விட்டார்கள். கல்வித்துறை, நம்ம பிள்ளைங்களாம் படிக்கணும், நமக்கு ஆசை. ஐயோ நான் படிக்கலையா, நான் ஏதோ விவசாயம் பண்ணிட்டேன், என் புள்ள என் பொண்ணு படிக்கணும்னு அந்த ஆதங்கம் உங்க எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆதங்கம் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா? இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகள் படிக்கின்ற அரசு பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த திமுக ஆட்சியில். படுபாவிங்களா! ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். கட்டுறது பெருசு இல்ல, பில்டிங் கட்டுறது பெருசு கிடையாது.
அதில் ஆசிரியர்களை ஸ்டாஃப் கூடுதல் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நியமனம் பண்ணி அந்த நம்பிக்கையை பெற்றோர்களுக்கு வைத்தால்தான் அவர் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார்கள். அந்த நம்பிக்கை வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? கர்ம வீரர் காமராசர் அவர்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை 25,000 பள்ளிக்கூடங்களை கட்டினார். அது வரலாறுயா, வரலாறு. ஆனா இந்த கொடுங்கோல் கேடுகட்ட திமுக ஆட்சி பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்களை கேடுகட்ட ஆட்சியா, கேடுகட்ட ஆட்சி. 207 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை கடந்த மாதம் மூடி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய துரோகம், தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். தமிழ்நாட்டில் 4000 அரசு பள்ளிக்கூடங்களில் எத்தனை ஆசிரியர் தெரியுமா இருக்கிறாங்க? ஒரே ஒரு ஆசிரியர். 5வது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடம் 4000 பள்ளிக்கூடம், அதுல ஒரு ஆசிரியர். அப்புறம் ஒரு ஆசிரியர் வச்சு எப்படியா நீங்க பாடத்தை நடத்துவாங்க? இவங்க என்னத்தையா கல்வி கத்துக்குப்பாங்க? 1,00,000 வகுப்பறையில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. எவ்வளோ? 1,00,000 வகுப்பறைகளில் ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. அப்ப இதுவாயா ஆட்சி? இதுவாயா நிர்வாகம்? இதுவாயா கல்வித்துறை? என்னையா கல்வி நடத்துறீங்க நீங்க? அதே போன்று 10,500 உதவி ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். 10,500 மொத்தம் 10,500 உதவி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கிறது. அதில் 9,000 இடங்கள் காலியாக இருக்கிறது. 10,500 உதவி ஆசிரியர்கள் பணியிடங்களில் 9,000 இடங்கள் காலி இடங்கள். எவ்வளவு கேடு கட்ட ஆட்சியா, கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்கணும். வைப்பீங்களா? வைப்பீங்களா? என் தம்பிகளை, என் தம்பிகள் முடிவு செஞ்சா போதும், என் தங்கைகள் முடிவு செஞ்சா போதும். இதெல்லாம் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டிலே உறுதியாக நடைபெற்று ஆக வேண்டும். இல்லைனா தமிழ்நாட்டில் உள்ள பெண்களே, உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன? தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைகளை பற்றி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை இது. இது ஏதோ ஆட்சி பிரச்சனை கிடையாது. இது யாரோ யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்னு கிடையாது. தமிழ்நாட்டோட பெற்றோர்களே, பெண்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நினைத்து பாருங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை, இந்தியாவிலேயே அதிக போதை பழக்கம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்த கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்க. தெரியுமா? தெரியுமாடா? தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்களா? என்னன்னு கஞ்சா நாடு ஆக்க போறாங்களா? ஏன்னா இது எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் போதை மாத்திரை, போதை ஊசி எங்க பார்த்தாலும் கிடைக்குது, சரளமா கிடைக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு வருது. யாரு இது? இது விற்கிறது யாரு? திமுக தான் விற்கிறான். ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக் பேரு ஞாபகம் கேள்விப்பட்டீங்களா? 6 மாதத்துக்கு முன்பு அவனை பிடிச்சானுங்க, கையங்களவா பிடிச்சானுங்க. அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி. என்ன பொறுப்புல இருக்கிறான்? அயலக, எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட். அயலக செயலாளராம், மாநில செயலாளராம். யாரு? ஜாஃபர் சாதிக், திமுகவுடைய மாநில அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். அவனை பிடிச்சானுங்க. எங்க? டெல்லியில இருந்து பிடிச்சானுங்க. பிடிச்சிட்டு விசாரணை பண்ணா 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய்க்கு. இந்த போதை மாத்திரை எங்கெங்க போகுது? கிராமத்துக்கு போகுது, நகரத்துக்கு போகுது, பள்ளிக்கூடம் வாசல்ல விற்கிறான், கல்லூரி வாசல்ல விற்கிறான். இதுல யார் பசங்க, யார் விற்கிறா, யார் சாப்பிட்றான்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெற்றோர்களே, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளை மறந்துடுங்க, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்பவே முடிச்சுட்டாங்க. மீண்டும் வந்தாங்கன்னா முழுசா நீங்க மறந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இவங்க திமுக காரங்க காசுக்காக என்னவனா பண்ணுவாங்க, என்னவனா விற்பாங்க, என்னவனா பண்ணுவாங்க, எப்படி துரோகம் பண்ணாலும் பண்ணுவாங்க. வசனம் பேசுவாங்க, நாடகம் நடிப்பாங்க. இப்ப வர்றாரு ஸ்டாலின். நேற்று தருமபுரியில் பேசுறாரு. நேற்று தருமபுரிக்கு வந்தாரு. நான் ஒரு அறிக்கை விட்டேன் தருமபுரியில், அங்க காவிரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவிங்கன்னு ஒரு அறிக்கை விட்டேன். அதை பத்தி கவலையே கிடையாது, கவலையே இல்லை. ஆனா பேசுறாரு, நாங்கள் 100 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளே நிறைவேற்றினோம். அப்படியா? என்னத்தை நிறைவேற்றினா?
100 விழுக்காடு எங்க நிறைவேற்றினாங்க? பஞ்சாப்லையா, ஹரியானாவிலையா, ஆந்திராவிலையா? தமிழ்நாட்டில் தெரியல, தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் 98 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். இதெல்லாம் என்னையா வசனம்? யார் நம்புவா? யார் நம்புவா? நீங்க நம்புவீங்களா? பட்ட நாமம் ஒன்னுத்தையும் கிடையாது. மாசம் மாசம் நாங்க கரண்ட் கணக்கெடுப்பு நடத்தினாங்களா? ஒன்றும் கிடையாது. மாதம் உங்களுக்கு கரண்ட் பில் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு உங்க கரண்ட் பில் குறையும். 40 விழுக்காடு. இந்த யோசனையை முதல் சொன்னது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து. அப்பாவும் பிள்ளையும் தெருவா பேசினாங்க. ரத்து பண்ணாங்களா? 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப சொல்றாங்க நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லல, முயற்சி பண்ணுவோம்னு. போயா வெண்ண, அது முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே? முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்க முயற்சி பண்ணுவோம்னு. அப்படியே வசனம் பேசுனீங்க, பத்தா ஒரே வாரத்தில் ரத்து. ரத்து பண்ணீங்களா? கீழ்ச்சிங்களா? ஒன்னொன்னுக்கும் வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வச்சாங்க. அப்புறம் ஆப்பு இன்னைக்கு அவ்வளோ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கோபத்தில் இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. எப்படா வரும் தேர்தல் வைக்கிறோம், கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேட்டது என்ன? கேட்டாங்க பழைய ஓய்வூதியம் கொடுங்கய்யா, 2003 முன்பு இருந்த ஓய்வூதியத்தை கொடுங்கய்யான்னு தான் கேட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண செயல். இது ஏன் நான் சாதாரணமாக சொல்கிறேன்? இந்தியாவில் 7 மாநிலங்களில் அங்கே பழைய ஓய்வூதியம் அங்கே இருக்கின்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொடுக்கிறார்கள். 7 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் கொடுக்குறான், கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான். இந்த மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. உன்னால ஏன் கொடுக்க முடியல? ஏன்? அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்த? எதுக்கு ஏமாத்துற? அதனால இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. ஒவ்வொரு துறையும் ஏமாத்து. விவசாயிகளுக்கு 11 வாக்குறுதி கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு ஒன்று கூட நிறைவேற்றல, ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. நான் தந்தை பெரியாருடைய பேரன், அண்ணாவுடைய தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன். யார் சொல்றது? ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் சமூக நீதிக்கு எள்ளளவு சம்பந்தம் இருக்காயா? சமூக நீதி என்ற வார்த்தைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. நான் அடிச்சு பேசுவேன், நான் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். திமுக காரங்களே நீங்களே மேடை போடுங்க, என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நான் விவாதம் பண்றேன், நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசலாம், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பத்தி பேசலாம். நான் தயாரா இருக்கிறேன். நீங்க வரீங்களா? யார் வேணா வருங்க. வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எதுவும் தெரியாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளை நீங்க எல்லாம் போய் கேட்டால் வேலை கொடுக்குறானுங்களா? அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடைக்குதா உங்களுக்கு? இல்லை. நான் அங்கே போனேன் காலையில், எண்ணெய்கோல் புதூர் போனேன். வர வழியில் டெல்டான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. அங்கே போய் நம்ம அங்கே இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், எலக்ட்ரானிக் படிச்சிருக்கிறான், எல்லாம் தகுதியாக இருக்கிறான். அங்கே போய் கேட்டா முடியாது. எதுக்கியா கம்பெனி வச்சிருக்கிற? மூடிட்டு போயா கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனி எங்களுக்கு வேணாம். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடு. இவங்க நிலத்துல தான் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் புடிங்க எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு வேலை இல்லைன்னா நீ கம்பெனி நடத்தாத. இங்க இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், பொய் வாக்குறுதி. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவ நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டம் கொண்டு வருவானுங்களா? வாடுபாவீங்களா? எவ்வளோ ஏமாத்துவ? தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறான். 1,30,00,000 இளைஞர் வேலை இல்லாததால் அவன் எங்க போறான்? கட்டிங் பண்றான், ஏதோ போறான். அவன் வேலை இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாயா? வேலை வாய்ப்பை கூடியா? ஆக இப்படி ஒரு மோசடி அரசு
திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், விவசாயிகளுடைய எதிர்காலம். இது விவசாயிகளுடைய எதிர்காலம். எல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து தமிழக மக்கள், இது ஜாதி பிரச்சனையோ மதம் இனம் மொழி பிரச்சனையோ கிடையாது. இது இந்த கட்சி அந்த கட்சி, இவங்க அவங்க, இந்த ஜாதி அந்த மதம், அதெல்லாம் கிடையாதுயா. இது உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினருடைய எதிர்காலம் இது. அதனால்தான் இந்த நடைபயணம். தலைமுறைகளை காப்போம், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த அன்புமணியுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், நான் இங்க ஓட்டு கேட்க நான் வரல. நான் ஓட்டு கேட்க வரல. உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. உங்களுடைய உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவின் அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால கேட்க முடியும். அதற்காகத்தான், அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஏதோ விளம்பரத்துக்காக நான் வரல, விளம்பரத்துக்காக நான் வரல. நான் அதனால்தான் நான் சொல்றேன், நான் இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம், முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். இதில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். குறிப்பாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், பெண்கள் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ராத்திரியில் விட்டுருங்க, பகல்ல பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் கொடுத்துட்டு போறான், 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் திமுக ஆட்சியில். என்ன சூழல்? தெரு தெருவா சந்து கடை சாராயத்தை குடிச்சு அவன் என்ன பண்றான் அவனுக்கே தெரியல. வீதி வீதியிலே கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை மருந்து, போதை பவுடர் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு எல்லா காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதை பொறுப்பேற்றுப்பாரா? ஏன் நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் விளம்பரம் படுத்துட்டீங்க, ஏன் டாஸ்மாக் கடையில ஏன் உங்க படம் இல்லை உள்ள? ஒரு பக்கம் உங்க படத்தை போடுங்க, இன்னொரு பக்கம் கலைஞர் படத்தை போடுங்களேன். ஏன் போடுங்களேன்? ஏன் போட மாட்டீங்க? போடுங்களேன். அதுவும் அரசு விற்கிறீங்க, நீங்க தானே விற்கிறீங்க டாஸ்மார்க்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் படம், ஒரு பக்கம் கலைஞர் படம் உள்ள போடுங்களேன். தைரியம் தான் போடுங்க. போடுவாங்களா? இல்ல. ஏன்? அவங்களுக்கு தெரியும் விற்கிறதே தப்புன்னு தெரியுது. அப்ப விற்கிறது தப்புன்னு நேரம் ஆயிடுச்சா? போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும், ஒசூர் போகணும். அதனால இதெல்லாம் நினைச்சு சிந்தித்து பார்க்கணும். இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் அவசியமானது. உங்களுடைய எதிர்காலத்தை நம்பி, குறிப்பாக நான் சொல்வது இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், படித்த பட்டதாரிகள், இதெல்லாம் அத்துணை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம். திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒரு மனதாக ஒற்றுமையோடு நீங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள். உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.